சீரக சம்பா சிக்கன் பிரியாணி 149 ரூபாய்க்கு கொடுத்தா நீங்க வேணான்னு சொல்லுவீங்களா? பட் நான் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எப்பவுமே ஆஃபருக்கு பின்னாடி ஒரு ஆபத்து இருக்கும். அதை ஒழுங்கா ஆராய்ந்து வாங்கினா நல்லா இருக்கும். இல்லன்னா என் ஃப்ரெண்டு மாதிரி மொக்க வாங்கணும். எஸ், இன்னைக்கு திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணியில 149 ரூபாய்க்கு சீரக சம்பா சிக்கன் பிரியாணின்னு சொல்லி பல இன்ஃபுளுசர் ப்ரொமோஷன் பண்ணதுனால அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டும் ஆர்டர் போட்டிருக்கான். ஆனா அவனுக்கு நார்மலா திண்டுக்கல்ல கிடைக்கிற பிரியாணி லெவலை விட ரொம்ப கம்மியா கிடைச்சிருக்கு. முக்கியமா டேஸ்ட் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் அவன் கொடுத்த ஆஃபர் தான். இதுக்கு முன்னாடி இதே 149 ஆஃபர் வந்துச்சு. ஆனா இதை விட அளவு அதிகமா இருந்துச்சு. டேஸ்டும் அதே லெவல்ல இருந்துச்சு. அதுக்கு இதுக்கு உள்ள டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். Zomato, Swiggy இந்த ரெண்டு ஆப்பும் வந்து பாத்தீங்கன்னா டைப் போட்டு 249 ரூபாய் பிரியாணியை 149 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு கொடுத்தாங்க. அதாவது 100 ரூபாய் அந்த ஆப் காரனும் 149 ரூபாய் நீங்களும் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ல தான் நீங்க ஆர்டர் பண்ணுவீங்க. சோ இந்த ஆப்புக்கு ஒரு ப்ரொமோஷனா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆஃபர் கிடைச்சிச்சு. பட் இந்த டைம் கொடுத்தது அந்த கடைக்காரங்க. அதனாலதான் அந்த டேஸ்டும் கம்மியாயிருச்சு, அளவும் கம்மியாயிருச்சு.